konnichiwa anime fans இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீடியோ கீழ கமெண்ட் நீங்க எல்லாரும் இட்டாச்சி உச்சியோட சுசானா பத்தி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அவரோட சுசானா பத்தி தான் பார்க்க போறோம். இவரோட சுசானா பத்தி சொல்லணும்னா இது ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். மூக்கு ரொம்ப நீளமா, அது மட்டும் இல்லாம காதுல ஒரு கம்மல போட்டு பயங்கர ஸ்வாகான ஒரு சுசானாவே இருக்கும் இது. ஆனா இதை இவர் 2-3 இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. அதனாலே அதை நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கவே முடிஞ்சிருக்காது. இவரோட சுசானாவுக்கு 2 சூப்பர் பவர் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு யாட்டா மிரர், இன்னொன்னு டோட்ஸ்கா அப்டேட். இந்த யாட்டா மிரர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா தான் இருக்கும். நம்மளே பாதுகாத்துக்கிறதா யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி சுசானாவே ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டு தான். அதுக்கு மேல இந்த யாட்டா மிரர் இருக்கும்போது இன்னும் ரொம்பவே ப்ரொடெக்டிவா இருக்க முடியும். அப்புறம் இந்த டோட்ஸ் அப்டேட் இருக்குல்ல, இது இந்த யாட்டா மிரரோட பவர்ஃபுல். இதை வச்சு யாராவது சீல் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்க கதையே அவ்வளவுதான். இது இட்டாச்சி யாராவது சீல் பண்ணிட்டார் அப்படின்னா அவங்க வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள போயிருவாங்க. அவங்க திருப்பி கொண்டு வரன்றது நடக்காத காரியம். இதை வச்சு நம்ம இட்டாச்சி நம்ம ஒரோச்சிமாரை சீல் பண்ணியிருப்பாரு. ஆனா நம்ம சாஸ்கே ஒரோச்சிமாரை திருப்பி வர வச்சிருப்பாரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரோச்சிமாரோட கர்ஸ் மார்க் இருக்குல்ல, அதை வச்சுதான். இந்த கர்ஸ் மார்க் மட்டும் இல்லைன்னா நம்ம ஒரோச்சிமாரோட கதி அதோ கதி தான். அதே மாதிரி தான் 4th கிரேட் நிஞ்சா வார்ல நம்ம காபுட்டோ ஒரு ரீஅனிமேஷன் ஜுட்சு போட்டு நாகட்டோவை சம்மன் பண்ணிருப்பான். அப்ப நம்ம இட்டாச்சி இந்த டோட்ஸ்கா அப்டேட் வச்சு தான் அவர் சீல் பண்ணிருப்பாரு. ஆனா இவராலையுமே கடைசி வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சுசானாவை கொண்டு வரவே முடியல. இன்னைக்கு நம்ம இட்டாச்சி சுசானா பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து உங்களுக்கு யாரோட சுசானா பத்தி தெரிஞ்சுக்கணும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த சுசானோட உங்களை நான் வந்து பாக்குறேன்.